Daily. Taste. அண்ணாவோட தொடர்ச்சியாக மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாமே மாநில தொடர்ச்சியாக தமிழக அரசு தமிழகம் முழுவதும் விமர்சனம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும். தமிழும் ஆங்கிலமும் மாணவர்கள் பயின்றாலே போதும். இங்க மும்மொழி கொள்கை வேண்டும் என்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் கேட்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் கேட்பது கிடையாது. ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வடநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கானோர் வேலைக்கு வருகிறார்கள். வேலைக்கு வரும்பொழுது அவர்கள் யாருமே திருக்குறளையும் ஆத்திச்சூடையும் படித்துவிட்டு இலக்கணத்தை படித்துவிட்டு இலக்கியத்தை படித்துவிட்டு தமிழ் பேச எழுத தெரிந்து கொண்டு இங்கு வருவது கிடையாது. இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை வரவேற்கிறோம், அவர்களை பாதுகாக்கிறோம். இங்கு தேவைக்கு ஏற்றாது போல அவர்கள் அந்த மொழியை பேசும் மொழியை பழகிக் கொள்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வடநாட்டுக்கு வேலையாக செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தேவைக்கேற்றாற்போல் கற்றுக்கொள்வார்கள். இதை கட்டாயமாக இந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சியை தவிர. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இது பாரதிய ஜனதா கட்சியோட சூழ்ச்சி என்னவென்றால், இது மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தின் கீழே இந்த மூன்றாவது மொழி கொள்கை வந்ததென்றால் அரசாங்க பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் இந்தி ஆசிரியர்கள் போதிய அளவு இல்லை என்பத காரணத்துக்காக நாங்களே நியமனம் செய்கிறோம் என்று சொல்லி உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இந்தி மாநிலங்களில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமே இங்கு ஆசிரியர்களை அனுப்புவார்கள். இந்த ஆசிரியர்கள் அத்தகைய ஆசிரியர்கள் இங்கு வந்தார்கள் என்றால் நமது பிள்ளைகளுக்கு காந்தி கெட்டவர், கோட்சே நல்லவர் போன்ற தவறான சித்தாந்தங்கள், தவறான சரித்திரத்தை புகட்டுவார்கள். நமது கலாச்சாரமும் நமது மொழியும் அழிந்துவிடும், நம்முடைய சரித்திரம் அழிந்துவிடும். இந்த மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆங்கிலமும் தமிழுமே போதும். ஆங்கிலத்தின் மூலமாக உலகத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது. ஆங்கிலத்தின் மூலமாக நமக்கு வர்த்தகத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஆங்கிலத்தின் மூலமாக நமக்கு விஞ்ஞானத்தோடு தொடர்பு இருக்கிறது. இதுவே தமிழ்நாட்டுக்கு போதும். டீலிமிட்டேஷனை ரெண்டு வகையா பார்க்கணும். ஒன்னு 543 தொகுதியே வச்சு ஜனத்தொகை அடிப்படையில் அவங்க நிர்ணயம் செய்தார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதி குறையும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு பல வருஷமா சொன்னதை எல்லாத்தையும் நல்லா அமல்படுத்தினது தமிழ்நாடு. இப்ப ஜனத்தொகையை நம்ம கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம், இப்ப நீ கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் உன்னை குறைக்க போறவங்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறேன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை அப்ப 888 கூட்டி அதே ரேஷியோல கூட்டுறேன்னு சொன்னாலும் வடநாட்டில் நம்மளோட அதிகமாக கூட்டுவாங்க. இப்ப தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்கு. இவங்க சீட்டை கூட்டி உங்களுக்கும் ரேஷியோ கூட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 150க்கு போடும், நமக்கு 50 நம்ம தான் வரும். 3ல் 1 பங்கு தான் இருக்கும். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று தெளிவா தெரிஞ்சுங்க, 543 பேர் பார்லிமெண்ட்ல இருக்கும்பொழுதே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல, நம்ம கருத்தை பதிவு பண்ண முடியறது இல்ல. 888 பேர் பார்லிமெண்ட்ல இருந்தாங்கன்னா யாருக்குமே பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால 888 பேர் இருக்கிற பார்லிமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபெக்டிவ் பார்லிமெண்டாவே இருக்காது. சும்மா கூடுவோம் கலைவோன்ற சபையா தான் இருக்குமே ஒழிய விவாத மேடையாக இருக்கவே இருக்காது. இல்ல, அந்த அவங்க ஒரு தனி கட்சி, பாஜக ஒரு தனி கட்சி. அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள உறவு இருக்கிறதா, நேரடி உறவு இருக்கா, ரகசிய உறவு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோட ஹிந்தி இந்துத்துவா கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு யாரு கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தோல்வியை தான் தழுவார்கள். சார், எங்க கட்சி பெரிய கட்சி. டெல்லிக்கு யார் வேணா போலாம், எதை வேணா சொல்லிட்டு வரலாம். அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல.